டாப்பிக்கில் இருந்து சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னா சரியான இணையை கண்டறிக. பாருங்கள், கூடல் நகர் பூம்புகார் கொடுத்துருக்காங்க, தூங்கா நகர் ஹரப்பா, கல்வி நகரம் மதுரை, கோயில்களி நகரம் காஞ்சிபுரம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா சரியான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில்களி நகரம் காஞ்சிபுரம், அதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா நமக்கு தெரியும் தூங்கா நகரம் மதுரை, கல்வி நகரம் வந்து காஞ்சி தான், கூடல் நகர் வந்து இது வேறு. அப்போ இதில் வந்து காஞ்சிபுரம் தான் கோயில்களி நகரம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கீழே தவறான இணையை கண்டறியன்னு சொல்லி அடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எந்தெந்த பொருள் எங்கெங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்க அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வடமலை தந்தம் கொடுத்துருக்காங்க, மேற்குமலை சந்தனம், தென்கடல் முத்து, கீழ்கடல் அகில்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியும் கீழ்கடல் அகில் இல்லை, அகில் வந்து கிழக்கு கடற்கரையிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே சரியானது, இது மட்டும் மாற்றி வந்து இது பண்ணியிருக்கு. அடுத்து பாருங்கள், கூச்சும் அதுக்கான காரணமும் கொடுத்துருக்காங்க, சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா கூச்சு என்னென்னா பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புச்சிருந்தது. நமக்கு நல்லா தெரியும் பூம்புகார் வந்து துறைமுக நகரம், அப்போ வந்து ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக நடந்திருக்கும். அதுக்கு வந்து துறைமுக நகரனால என்ன ஆகும், பக்கத்தில் வந்து கடல் இருந்தனால அது வந்து வசதியாக இருந்திருக்கும். அப்போ கூச்சும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து ரெண்டாவது உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருநாவுக்கரசர் வந்து கல்வில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சி. ஆமாம். அடுத்து இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று என யுவான்சாங் குறிப்பிட்டது காஞ்சி நகரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். ஆமாம், மூணுமே நான் சொன்னேன். அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கோட்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணினேன், அது கரெக்டு தான். அப்போ வந்து இந்த 3 ஆன்சருமே கரெக்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சரியான தொடரை கண்டறிய கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா நாலங்காடி என்பது இரவு நேர கடை, அல்லங்காடி என்பது பகல் நேர கடை, ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகாரில், கொர்க்கே அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து இறக்குமதி செய்யப்பட்டது கொடுத்து. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான தொடர் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாலங்காடி வந்து நமக்கு இரவு நேர கடை கிடையாது, பகல் நேர கடை. அல்லங்காடி தான் என்னது பகல் இரவு நேர கடை. நான் அப்போவே சொன்னேன், அல்னா என்னென்னா இரவு தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம், அப்போ இரவு நேர கடை. அப்போ இது ரெண்டுமே இல்லை. அப்புறம் ரோமானிய நாணயத்தை வந்து எங்கே தயாரித்தாங்கன்னு சொன்னேன், மதுரையில். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூம்புகார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எது மட்டும் கரெக்டுனா கொர்க்கே அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்போ இந்த ஆன்சர் தான் சரியான ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள், தவறான தொடரை கண்டறிய கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் கொடுத்துருக்காங்க. அடுத்து யுவான்சாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார், கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர், ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா தவறான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மெகஸ்தனிஸ் வந்து மதுரையை பற்றி எழுதியிருக்காரு, 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. மெகஸ்தனிஸும் இவர் அர்த்த சாஸ்திரத்தில் வந்து சாணக்கியர் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யுவான்சாங் வந்து தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். ஆமாம், அவர் வந்து படிக்கிறதுக்காக வந்தார்னு பார்த்தோம். அப்புறம் கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர், இது நமக்கு பேசிக்காகவே தெரியும் இல்லைன்னு சொல்லி. அப்புறம் ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிட்டுள்ளது, இது வந்து புது பாயிண்ட். பட்டினப்பாளையில் வந்து பூம்புகார் பற்றி இருக்குன்னு படித்தோம், இப்போ வந்து ஈராக் பற்றியும் எழுதி கொடுத்துருக்காங்கங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்ஜெக்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரிஞ்சாலோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். தேங்க்யூ.